வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி சொல்லிக்கிட்டே வரோம். நம்ம இந்த தொகுப்பில் ஆவணி மாதம் பலனை பார்த்தோம். எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொந்த வீடு அமையுங்க, சொந்த வாகனம் அமையும், நிறைய இடமாற்றம்னு சொல்லியிருப்போம். அதுக்கு நிறையா பேர் என்னங்க எல்லா மாட்டம் எங்கிட்டு போகணும்னு தெரியலையே எங்கள் ராசிகளுக்கு அப்படின்னு எல்லோரும் ஒரு மனசுக்குள்ளே கேள்வி எழும்பும். அதுக்கு தான் அந்த பதிவு. இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதம். திருமணத்துக்கு, வீடு குடி போகிறதுக்கு, சொந்த வாகனம் வாங்குறதுக்கு, மனை வாங்கி போடுறதுக்கெலாம் வரவு வைக்கிறதுக்கு அருமையான மாதம் இந்த ஆவணி மாதம். ஒரு பாட்டே இருக்குது திருச்செந்தூரில், ஆவணி மாதம் கொடியேறும், அதுக்கப்புறம் மாசியில் கொடியேறும். ஆவணி மாசியிலும் ஐப்பசி திங்களிலும் சொல்லுவாங்க. அப்போ ஆவணியிலையும் மாசிலையும் 10 நாள் திருவிழா, ஐப்பசியில் ஒரு வார திருவிழா, சஷ்டி திருவிழா. ஆவணி மாதம் தட்சிணா காலத்தில் அங்கே திருவிழா நடக்கும். மாசி மாதம் உத்திராய காலத்தில் நடக்கும் 10 நாள் திருவிழா. அப்படி உயர்ந்த மாதம் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணியில் எல்லா சுபகாரியத்துக்கும் ஏற்ற மாதமாக இது இருக்கின்றது. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த தொகுப்பில் சொந்த வீடு எந்த திசை பக்கம் வாங்கலாம் சந்தேகம் வந்துருச்சா? எங்கிட்டு போகணும் சொல்லுங்கள், சொல்லிடுவோம். அதுக்கு தான் அந்த பதிவு, உங்களுக்கு தான் அந்த பதிவு, கடகராசிக்காரருக்கு தான் அந்த பதிவு. சரிங்க, கடகராசியில் பிறந்திருக்கீங்க நீங்கள், ஆணோ பொண்ணோ ரெண்டாவது விஷயம். உங்களுடைய முழு அதிபதி யார்? சந்திரன் ஆட்சி பெற்றது அந்த வீடு, கடக வீடு, கடக லக்கணம். இந்த கடகத்தில் குரு உச்சம் பெற்றுப்பார். நல்லா பாருங்கள், அவர் வீட்டில் உச்சம் வரும், உங்கள் வீட்டில் உச்சம் வருவார். அதே போல் ராசியிலேயே லக்கணத்துலேயும் பெரிய ஆள்னா நீங்கள் தாங்க. கடக லக்கணத்துக்காரங்க ஒரு வீட்டில் தலைமைன்னா அவங்க தலைமை எடுத்தால் அந்த தலைமை சிறப்பாக இருக்கும். ஏன்னா தாய்மை குணம் கொண்டவர்கள் நீங்கள், தாய்க்கு நிகரானவங்க. பெரும்பாலும் கடக லக்கணத்தை பிறந்தவங்க மூத்த குழந்தையாக பிறப்பாங்க. அக்காவோ தம்பி அண்ணனோ அதில் மூத்த, உங்களுக்கு கீழே கண்டிப்பாக குழந்தை பிறந்தே தீரணும், தனிச்சிருக்க மாட்டீங்க. பெரும்பாலும் ஒரு 100 10 பேரால் அப்படி இருக்கலாம் இல்லையா. 90% கடகலக்கணத்தில் கடகராசியில் பிறந்தவங்க மூத்தவளாக இருப்பாள். ஏன் அப்படின்னா இந்த ராசியிலையும் லக்னத்திலையும் முதலிடத்தில் இருக்கவர் நீங்கள். சூரியன் சந்திரனுக்கு அப்புறம் தான் சூரியன். அப்போ எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், பெரிய ஆள். கடகராசிக்காரங்க கடகலக்கணத்துக்குலாம் சாதாரணம் கிடையாது. உங்களுக்கு தான் வயசு 95 வயசு வரைக்கும் நல்ல சுப நிகழ்ச்சி, சுப பாக்கியத்தோடு, சுபங்களி பாக்கியத்தோடு பேரம்பேத்தி எல்லாம் எடுத்து சிறப்பாக வாழ போகிற பிறந்தவங்க தான் நீங்கள். என்ன கொஞ்சம் லேட்டாகவே கிடைக்கும். என்ன சாமி, உண்மை அதுதான். லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கும். ஒரு படிப்படியாக முன்னேறினா தாங்க வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கும். எடுத்தோடனே வேகமாக போகிறவங்க வேகமாக கீழே விழுந்துருவாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. படிப்படியாக முன்னேறி ஒரு பலமான வாழ்க்கையையும் பலமான வசதியையும் பார்த்தவங்க 4 பேர் கையெடுத்து கும்புறவங்க நடந்துக்குவீங்க. அதுக்கு நீங்கள் போராடித்தான் ஆகணும். சந்திரன் இல்லையா, சந்திரனை வச்சு தான் ராசியே கருதப்படுது. சந்திரன் இந்த உடம்புக்கு அதிபதி, தசைக்கு அதிபதி. பிறந்த குழந்தை பேசுமா? அது 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு அப்படியே கொஞ்சமாக வளர்ந்து வந்த பிறகு தான் அந்த வயசு தான் பேசும், ஞானம் கிடைக்கும், கல்வி படிக்கும், அது திருமணமாகி இப்படி. அப்போ ஒரு வயசு வளர 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 எப்படி அந்த குழந்தை பேசி ஒரு இடத்துக்கு அது படித்து முன்னேறி வேலை பார்த்து கல்யாணம் முடித்து அது குழந்தை பெற்று அந்த மாதிரி வளர்ச்சி மாதிரி தான் உங்களுடைய ராசிநாதன். ஏன்னா சந்திரன் எங்கே இருக்கானோ அவன் தான் ராசி. ஒரு உடம்பை வச்சு தான் ஒரு வயதை கணிக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய பார்த்தா 10 வயசு சொல்லுவோம்மா, இப்போவே குழந்தை பிறந்திருக்கு, 1 வயசு 2 வயசு இருக்குமியா. அதே ஒரு வயசான 60 வயசுக்கு இருக்காரு, ஐயா 20 வயசு இருக்குமா சொல்லுவோம்மா, அவருக்கு 50 60 வயசு இருக்குமியா. எப்படி, எதை வச்சு கணிக்க? அவரை கேட்கல, இந்த உடல் பாகத்தை பற்றி கணிக்கிறோம். அப்போ உடம்புக்கு அதிபதி யாருன்னா இந்த சந்திரன், சரீரத்துக்குரியவன், இந்த உயிரை சட்டையாக அணிந்து கொண்டவன். அப்படிப்பட்ட நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த பக்கம் வீடு போகலாம் அப்படின்னா உங்களுக்கு மிக மிக உத்தமமான திசை தெரியுமா? தெரிஞ்சுக்கிறணும். வடக்கு முகமாக தலைவாய்ஸ் வைத்தால் உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும். மகாலட்சுமி அனுக்கிரகம் உங்கள் வீட்டு கிடைக்கும். குரு சந்திர யோகம் கிடைக்கும்.
வடக்கு பார்த்து நீ வீடு பார்த்து கட்டி பாருங்கள், அம்சமாக இருக்கும். நீங்கள் பார்த்த வீட்டில் டெய்லி மஞ்சள் பால் துளிங்க, அருமையான பலன் கிடைக்கும். சந்திரன் வந்து ஆட்சி பண்ணுற இடம். பொதுவாலே இந்த சந்திரன் கடகலக்கணத்தை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் பேரில் விட முடியுங்க, தப்பு இல்லை, இதை அடிச்சு சொல்லலாம். ஆணாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் அம்மா இல்லை உங்கள் மனைவி. அவங்க ஜாதகத்தில் ராசி தான் கடகராசியாக இருக்குது. என் வீட்டுக்காரி கடகலக்கணம் கடகராசி, அவ வேலை முடியா, அப்படி கணக்கு. ஏன் அப்படி சொல்கிறோம் பெண்ணை மட்டும்? ஏன் அப்படின்னா ஒரு வீட்டில் மனைவியும் ஒன்று. அதுதான் அதை மனைன்னு வச்சான். இடம் பொருள் இன்பம். இடம் இருந்தால் தான் பொருள் கிடைக்கும், பொருள் தான் இன்பம் வாழ முடியும். அப்போ அந்த இடம் நல்லா அப்படியா இருக்கணுமா இல்லையா? அந்த நல்லா அமையணும்னா கடகராசிக்காரங்க வடக்கு முகமாக பார்த்து வீடை அமைத்து கொண்டால் உங்கள் வசதிகள் பெருகும். வாகன சேர்க்கை, குழந்தை பாக்கியம் உண்டாகிறது, திருமண பாக்கியம் உண்டாகிறது, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து முதலாளி ஆகிறது, நீங்களே கம்பெனி வச்சு நடத்துறது, ஹோட்டல் வச்சு நடத்துறது, விவசாயமாக எல்லா தொழிலும் செய்யக்கூடிய அந்த ராசியானது உங்களை சாரும். அப்போ வளர்ந்து கொண்டே போவீர்கள். வளரணும் இல்லைங்க நம்ம. ஆகையினால் கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவங்க நீங்கள் வடக்கு முகமாக பார்த்து வீடை அமைத்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் ஒரு வீடு வரல இருக்கீங்க, சாமி வீடு வந்து போன சாமி வடக்க பார்க்க சொல்கிறீங்க, வடக்கு அமையலை, ஆனால் கிழக்க பார்த்த வீடு ஒரு வீடு இருக்குது, போகலாமா சாமி? கண்டிப்பாக போகலாம். ஏன் அப்படின்னா கிழக்கு முகம் பொதுவாக எல்லா ராசிக்கும் உகந்த ராசி, உகந்த திசை. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு காலங்களையும் சூலம் பார்த்துருப்போம். அப்போ இன்றைக்கி இந்த சூலம் வச்சுக்கோங்க, கிழக்க சூலம் வச்சுக்கிடுவோம். அந்த கிழக்க சூலத்தன்னைக்கு நீங்கள் இல்லைங்க நீ கிழக்க சூலம், நான் கிழக்க பார்த்து தாலி கட்ட மாட்டேன் சொல்ல முடியுமா? அது மாதிரி கிழக்கு பக்கம் பொதுவாகவே அது உகந்த திசை. அதனால் எல்லா ராசிக்காரனும் கிழக்க வந்து போய்க்கலாம். பொது அது வந்து இது இல்லாத பட்சத்துக்கு தான். இப்போ வாடகைக்கு போகிறீங்க ஐயா வாடகைக்கு போகிறோம்யா, எங்களுக்கு வடக்க பார்க்குறக்கு அமையல, கிழக்க அமைய, தாராளம் போங்க. இன்னொரு விஷயம், வாடகைக்கு போகிறவங்க வலதுபுறம் போகாதீங்க, தேய்வரில் போங்க. ஏன் தேய்வரில் போனால் தான் வாடகை போகிறது குறையும். வலதுபுறையே பார்த்து போனால் நீங்கள் வாடகை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ தேய்வரை இதுக்கு குறிச்சிருக்கோம், உங்களுக்கு தான் ஏன் தேய்வரை. வாடகைக்கு போகிறவங்க, வாடகைக்கு கார் வாங்குறவங்க, வாடகைக்கு வண்டி வாங்குறவங்க, வாடகைக்கு கடை போடுறவங்க எல்லாமே தேய்வரைக்கு போங்க. சொந்தமாக வாங்க போகிறீங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, சொந்த கார் வாங்க போகிறீங்க, வளர்பில் வாங்க போங்க. அது வளரணும், இது தேயணும். நிறையா பேர் வளர்பிலையே வீடு பார்த்து வாடகைக்கு போனால் கூட வளர்பில் பாருங்கள், எதுக்கியா சொந்த இடம் போகிற நீயே வாடகைத்தனை போகிற, அது தேயணுமியா. அப்போ நீங்கள் தேய்வில் தான் போகணும். வளர்பிற வேண்டாம் உங்களுக்கு. தயவுசெய்து இந்த பதிவெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. வாடகைக்கு போகிறவங்க தேய்வில் போங்க. சொந்த வீடு கட்டுறோம் கண்டிப்பாக தேய்வில் போகக்கூடாது, ஏன்னா தேஞ்சிடும். நீங்கள் வந்து சுக்லபட்சம் வளர்பில் தான் போகணும். இது முக்கியமான பதிவு. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். தன் பற்ற இன்பம் வையம் பெறணும். அப்போ கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. வடக்கு முகமாக உங்கள் வீட்டை அமைத்து கொண்டால் வீட்டில் இன்பம் பொங்கும், மகிழ்ச்சி தங்கும். உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் என்றென்றும் நோயற்ற வாழ்வும் நிறைவான செல்வமும் அந்த ஆதி பராசக்தி உங்களுக்கு அருள்வாள் என்று சொல்லி நிறைவு செய்து மீண்டும் நல்ல தோப்பு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.